ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைலாக 365 டேஸ். நான் உங்கள் நதியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் க்ளீனிங் அண்ட் டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் யாருமே சொல்லாத யூனிக்கான ஒரு 2-3 டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து மதியத்துக்கும் சேர்த்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேங்க. சாப்பாடு மட்டும் வடிக்க வேண்டியது இருந்துச்சு, மற்றபடி குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதனால் சாப்பாடு வடிக்கிற கேப்பில் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவு டப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணி முதல்ல எடுத்து வச்சிடலாம். எப்போவுமே எந்த பொருளெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாமே எடுத்து அந்த டப்பாங்களெல்லாம் அது இடத்துல வச்சிடணும். இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அதை தான் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் செலவு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை எப்போவுமே எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா, நம்ம அதுலேருந்து தான் கடுகெல்லாமே எடுத்திருப்போம். எண்ணெய் நல்லா தெரிச்சு விழுந்திருக்கும். அப்போ வந்து அந்த எண்ணெய் பிசு பிசு போட்டிருக்கும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பொருள் எல்லாமே, இந்த தேங்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நான் வந்து வெங்காயமெல்லாம் தொளிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாமே இந்த கூடையில் தான் தொளிச்சு போடுவேன். குப்பைங்களை அந்த கவுண்டர் டாப் மேலே போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் பண்ணுவேன். அதையுமே எடுத்து விளக்கறக்கு போட்டுட்டேங்க. இன்றைக்கி வந்து மதிய லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு, ரசம், பீட்ரூட் பொரியல், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பாடு செஞ்சது எல்லாமே கொண்டு போய் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாவே கிச்சன் அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம விளக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து சிங்குக்குள்ளே போட்டுடலாம். நான் வந்து இந்த கட்டிங் போர்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக நேரம் வந்து சிங்குக்குள்ளே போட்டு வைக்க வேண்டாம். கையோடு எடுத்து கழுவி நம்ம வந்து இப்போ தான் வெயில் நல்லா அடிக்குது இல்லைங்க, கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்தோங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நான் 2-3 கட்டிங் போர்டு நான் மாற்றிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன். அது ஈரமாகிக்கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமாக அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது யூஸ் ஆகும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து சரி இந்த இடத்துல வந்து நம்ம அடுப்புக்கிட்டெல்லாம் வந்து நம்ம அரிசி போடும்போது, பருப்பு போடும்போது, காய்ங்க வணக்கும் போது அப்போல்லாம் இந்த சாப்பாடு எல்லாமே கீழே விழுந்திருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே 2 துணி கையில் வச்சுருப்பேங்க கிச்சனில். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஈர துணியுமே, இன்னொன்று வந்து ட்ரையாக இருக்கிற துணியுமே. இந்த ட்ரையாக இருக்கிற துணியில் இந்த பாத்திரத்துங்களை பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பேன். ஈர துணி என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு டக்குன்னு காஃபியே ஆற்றணும், டக்குன்னு சிந்திரும். சாம்பார் மாற்றி ஊற்றும் போதோ, ரசம் மாற்றி ஊற்றும் போதோ கீழே சிந்தும். அதெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த ஈர துணி இருந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக நீட்டாக துடைச்சி எடுத்துடலாம். இதை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அந்த பாத்திரத்துங்களெல்லாம் சிங்கில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, எல்லா பாத்திரத்தையும் கடகடன்னு விளக்கிட்டேன். நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு ஒரு 4-5 பாத்திரத்தை விளக்காமல் விட்டுட்டேன். அதனால் அந்த பாத்திரமும் சேர்ந்துருச்சு. சரி கடகடன்னு எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கூடைங்களெல்லாம் டக்குன்னு நம்ம விளக்க மாட்டோம். கூட தானே அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஆனால் இதெல்லாமே நீட்டாக கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அது புதுசு போலயே இருக்குங்க. உப்பு ஜாடியில் உப்பு முடிஞ்சிருச்சு. சரி அதை கையோட கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுவிட்டுருக்கேன். எப்போவுமே சரிங்க, நம்ம வந்து மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த டப்பாங்களெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா அந்த அன்றைக்கே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒட்டுக்கா ஒரு நாள் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கசகசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விளக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்பப்போ ஃபில் பண்ணி வைக்கும் போது எல்லாமே கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. அதை தனியாக உட்காந்து ஒரு நாள் உட்காந்து கழுவிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. எல்லாம் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்புக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல நான் தொடச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் ஸ்டீல் நார் வச்சு தான் தேய்ச்சேன், ஆனால் அந்த இடம் வந்து நல்லா போகலை. இப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக க்ளீனாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம அடுப்பு நல்லா பளபளன்னு இருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணுவேன். அதே போல் நான் வந்து ரெகுலராக வந்து அடுப்பை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீட்டாக மேக்ஸிமம் வந்து ஸ்டீல் நார் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நான் தொடச்சி மட்டும் எடுத்துருவேன் ஈர துணி வச்சு. வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் அடுப்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி அடுப்பை நல்லா வந்து கழுவி எடுத்து வைப்பேன். நீங்கள் எப்படி
பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம குக்கிங் பண்ணும்போது சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக குக்கிங் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று இந்த பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாயாகட்டும் வரமிளகாயாகட்டும் ஃப்ரீயாக இருக்கும்போது காம்பை கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகாயெல்லாம் வாங்கிட்டு வந்ததையுமே காம்பை கிள்ளி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 3 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. அதே போல் இந்த மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாமே வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா அதையுமே அந்த வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸாக இருக்கும். நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து அதை உதுத்து போட்டு நம்ம பாட்டில் செஞ்சுக்கலாம். மல்லி சட்னி, புதினா சட்னி இதெல்லாமே செஞ்சு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சின்ன வெங்காயம், பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி இதெல்லாமே தொளிச்சு எடுத்து வச்சுப்பேங்க. இதெல்லாம் தொளிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நின்று குக்கிங் பண்ணும்போது அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி தோணும். அப்புறம் இதெல்லாம் உரிக்கணுமே அப்படின்ட்டே நம்ம அமைதியாகிடுவோம். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை சோம்பு பொடி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு என்னம்பாங்க நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து செய்யலாம் அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கை கொடுக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சுக்கிறக்கும் பிரச்சனையே இருக்காதுங்க. நம்ம அப்போ வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, பூண்டு உரிக்கணும், இஞ்சி உரிக்கணும், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிக்கணும் அப்படின்னு அந்த டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம குக்கிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. என்னை வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, மணி பிளான் வந்து சின்ன சின்ன கப்பில் நீங்கள் வளர்த்துறீங்க எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீ கப்லலாம் மணி பிளான் வைக்கும்போது நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்காது. அதனால நம்ம தண்ணி நிறையா ஊற்றவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மேலே இருக்க மண் நல்லா காஞ்சு போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். அப்படி ஊற்றுனேன் அப்படின்னா தான் வந்து காஞ்சிருக்கும். ஏன்னா மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிலில் வைக்க போகிறது கிடையாது. நம்ம இன்டோர் பிளான்ட்டாக தானே வச்சுருக்கோம். அதனால் வந்து மண் அவ்வளோ சட்டுன்னு காஞ்சே போகாது. அதே போல் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அந்த செடிங்களுக்கு ஊற்றும்போது நல்லாவே க்ரோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் மணி பிளான்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வளரும். நம்ம எல்லாருமே க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கி ஒரு டப்பாலையோ பக்கெட்லேயோ ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியாமையே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா திடீர்னு அவசரமாக கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம லிஸ்ட் எழுதாமல் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லையா டக்குன்னு லிஸ்ட் எழுதணும் அப்படிங்கும்போது அதில் நம்ம செக் பண்ணாமையே கடகடன்னு லிஸ்ட் எழுதி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கும். நான் வந்து இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து க்ரோசரிஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எது எவ்வளோ பாக்கெட் இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் வந்து லிஸ்ட்டாக எழுதி வச்சுப்பேன். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க நோட்டில் இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு நோட் மாதிரி வச்சு ஒரு பெண்ணையும் சேர்ந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம வந்து அதுலேருந்து இப்போ மிளகா பொடி ஒரு 2 பாக்கெட் இருக்குது, அதுலேருந்து ஒரு பாக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே நோட் பண்ணி வச்சுருவேன். ஒரு பாக்கெட் எடுத்துட்டேன், ஒரு பாக்கெட் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணி எழுதி வச்சுப்பேன். இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது இல்லைங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அதே சமயம் நம்ம மளிகை சாமானை ஏதாவது முடியுது அப்படிங்கும்போது அதவே பின்னாடி பக்கம் திருப்பி எது முடியுதோ அதை எழுதி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே நம்ம தனியாக உட்காந்து மளிகை சாமான லிஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மளிகை சாமானம் இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறதையுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். தேவையில்லாததான் எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய வாங்கி வச்சுக்க வேண்டாம். இது வாங்கிட்டோமே இது எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டியிருக்காது. இந்த டென்ஷன்லேருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிச்சுக்கலான்னு நான் சொல்லுவேன். நம்ம மளிகை சாமானமெல்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில இதெல்லாம் அப்படியே நம்ம பாக்கெட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பூச்சி பிடிச்சிரும், பல்லி உள்ளே போயிடும், இல்லையா அது கீழே கொட்டி நிறைய வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலுமே நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். இதை வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 12 பீஸ் வாங்கினேன். வந்து அது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இதையுமே வந்து இந்த மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சேமியா பாக்கெட் வாங்கினேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சேமியா சாப்பிட மாட்டாங்க. நான், பாப்பா, தம்பி நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதனால் பாதி யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த டிக்டாக் பின்னு நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளே வந்து டிக்டாக் பின் யூஸ் பண்ணுவோம். முடி கலையுது அப்படிங்கிறதுக்கு பின் வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம பின் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த டிக்டாக் பின் வந்து அந்த கிளிப்பை விட இந்த டிக்டாக் பின் ரொம்பவே பெஸ்ட்டு. நான் வந்து
பாருங்கள் மஞ்சத்தூள் பாக்கெட்லேயும் இந்த டிக்டாக் பின் வந்து பின் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்து அந்த பொடி எதுவுமே கீழே கொட்டாத அளவுக்கு அது எந்த அளவுக்கு லாக் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைப்பா என்கிட்ட டிக்டாக் பின்னும் இல்லை, என்ன இதுவும் இல்லை, நான் வந்து இந்த லப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு லப்பர் பேண்ட் கொடுப்பாங்க, அந்த லப்பர் பேண்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா கூட அந்த லப்பர் பேண்டுமே நான் சொல்கிற மாதிரி நான் இப்போ வந்து லப்பர் பேண்ட் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கழட்டுறக்குமே ஈஸியாக இருக்கும். அதே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எதுவுமே கீழே சிந்தவே சிந்தாது. பாருங்கள், இதை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கைக்கே லப்பர் பேண்ட் வந்து விழுந்துடும். இப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்ம நல்லா சுற்றி மடித்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சிண்டு போட்டு விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது உச்சி குடுமி போட்டு விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கீழே ஒரு இத்துணூண்டு கூட சிந்தாது. இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 யூனிக்கான டிப்ஸும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.